காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம்மா. திமுக ஆட்சியை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபராக செல்வபிறந்தகை இருக்கிறார். திமுகவின் கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டிருக்கிறது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். அதுக்கு உங்களுடைய கருத்து? பொழுது விடிந்து அடைகின்ற வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பற்றி பேசுவதே அவருடைய முழு நேர பணியாக இருக்கிறது. அவருடைய கூட்டணிக்கு ஆள் வருகிறார்களா அல்லது ஏற்கனவே இருக்கின்றவர்கள் நழுவி செல்கிறார்களா என்பதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் மிகவும் கட்டுக்கோப்பாக இருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே எப்பொழுது விரிசல் விடும், ஓட்டை விடும் என்று ஒரு ஆர்வம் சொல்லக்கூடியவராக தினசரி ஏன் இதை செய்கிறார் என்று சொன்னால், அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு தன்மேல் நம்பிக்கை வருவதற்காக இப்படிப்பட்ட தவறான தகவல்களை அவர் பரப்பி வருகிறார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி உடைந்துவிடும், அங்க கட்சிகள் வெளியே வந்துவிடும், அந்த கூட்டணி பலவீனமாகும் போது அங்க இருந்து சில பேர் இங்கே வருவார்கள், ஆகவே அதற்காக நான் காத்திருக்கிறேன், எனவே என்னை நம்பி என்னோட பயணத்தை தொடருங்கள் என்று ஒரு நப்பாசையை மூட்டி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார் அருமைக்குரிய எடப்பாடியார் அவர்கள். ஆகவே அப்படிப்பட்ட ஆளுடம் சொல்வதை அவரே நம்புகிறாரா என்று கூட எனக்கு தெரியவில்லை. அவர் சொல்வதை அவரே நம்புவதாக கூட நான் சந்தேகிக்கிறேன். அப்படி இருக்கின்ற போது அவரோடு இருப்பவர்களும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்களும் நம்ப மாட்டார்கள். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி எக்கு கோட்டை போல இருக்கிறது. தலைவர் ராகுல் காந்திக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கும் மிகப்பெரிய நெருக்கமான ஒரு பிணைப்பும் தொடர்பும் கருத்து பரிமாற்றமும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இந்த கூட்டணி எக்கு கூட்டணியாக வருகின்ற 2026 தேர்தலை சந்தித்து மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பதிலே எள்ளளவு கூட ஐயப்பட வேண்டிய தேவையில்லை. அப்படி ஏதாவது ஒரு சிறு எதிர்பார்ப்பு இருந்தால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னை திருத்தி கொண்டு தன்னுடைய கூட்டணிக்கு ஆள் சேர்க்கின்ற வழியை பார்க்க வேண்டுமே ஒழிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் பற்றி குறை சொல்வதை இன்றோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், அதே வேளையில திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாருன்னா, ஆட்சியில் பங்கு வேண்டும், அதிக இடங்கள் அடுத்த தேர்தலில் கேட்க வேண்டும் அப்படின்னு முன்னாள் மாநில தலைவர் கே.எஸ். அழகிரி பேசியிருப்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். அப்போ ஆட்சியில் பங்கு வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்கள் மத்தியில் வலுவாக கோரிக்கை எழுந்திருக்கிறது அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கிறதா? கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷாவே சொல்லுகிறாரு, அதையே இவரால் மறுக்க முடியலையே. கூட்டணி ஆட்சி தான் தமிழகத்திலே, அதிலே பாஜக இடம்பெறும் என்று இதுவரை அமித்ஷா அவர்கள் 3 முறை 4 முறை பேசியிருக்கிறார். பத்திரிகைகளுக்கு அவர் 1-to-1 கொடுத்த பேட்டியில் கூட அதை வலியுறுத்தி இருக்கிறார். ஆனால் அதை பற்றி பேசுவதற்கான தகுதியும் அதை பற்றி பேசுவதற்கான தெம்பும் இல்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படிப்பட்ட யாராவது சில பேர் தங்களுடைய ஆசைகளை தெரிவித்து தங்களுடைய எண்ணங்களை தெரிவித்திருப்பதை பற்றி பெரிய கருத்து சொல்லுகிறோம் என்கிற பெயரிலே ஏதோ கூட்டணிக்குள்ளே குழப்பம் என்பதை போல அதை சித்தரிக்க முயற்சி செய்வார் என்று சொன்னால் ஏமாந்து போவார். அமித்ஷா கூட்டணி ஆட்சியிலே பங்கு கேட்கிறாரே, அதை பற்றி அவர் என்ன சொல்ல போகிறார்? இன்னைக்கு பாஜகவிலே இருக்கிற முக்கியமான தலைவர்கள் எல்லோரும் கூட்டணி ஆட்சி தான் என்று சொல்லுகிறார்கள். அந்த கூட்டணி ஆட்சி அவர்கள் கேட்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன பதில் சொல்ல ஆசைப்படுகிறார்? ஆகவே ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் அதிகாரத்தில் இடம்பெற வேண்டும் என்று ஆசைப்படுவதோ கூடுதல் இடங்கள் வேண்டும் என்று கேட்பதோ தவறில்லை. ஆனால் அதை பேசி முடித்து எல்லோருமாக ஒற்றுமையாக சேர்ந்து தேர்தலை எதிர்கொள்வதுதான் அதனுடைய தலைமையினுடைய திறமைகள் வெளிப்படும். ஆகவே எங்கள் தலைவர்கள் அதை நிச்சயமாக அதை புரிந்து கொள்வார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையாக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமையாக இருந்தாலும் சரி, எங்களுடைய நியாயமான தேவைகளை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமைக்கு தெரிவிப்போம். அவர்களுக்கு இருக்கின்ற சிரமங்களை நாங்கள் உணர்ந்து கொள்வோம். எங்களுடைய முக்கியமான வெற்றி பாஜகவை தமிழகத்திலே காலுண்டு அனுமதிக்க கூடாது என்பதுதான். எனவே அந்த வகையிலே விட்டு கொடுப்பதற்கும் கேட்டு பெறுவதற்கும் தகுதியான தலைவர்கள் எங்களிடம் இருக்கிறார்கள். இதை பற்றி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு பீட்டர் அல்போன்ஸ்.